திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவினை அடைதல், திருக்கதவினை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிக்க வருகிறார்கள். அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்த நாற்கருவூரர் தெல்லு பூதுருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாழி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு அளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேராமன் ஒழுகீரற் கல்லாடனார் ஒன்கபிலற்பாரனர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றி நன்றி. சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவினை அடைதல், திருக்கோவிலுடைய திருக்கதவினை அடைதல், காஞ்சிபுரம் மாவட்டம் அம்மா காமாட்சி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் மோகும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கன்றின் இரண்டினையும் புவனம் உய்ய இருக்கடவு உண்டருளும் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிமா சிவபெருமானே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவினை திறத்தல், காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமான் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. மீண்டும் பூசாரிப்பட்டியை சேர்ந்த பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. சாமி, திருப்பள்ளி எழுச்சி. குமாரையா இருக்கீங்களா? சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். பாடுங்க. போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வாயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானி ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்ம எல்லாம் இந்த சின்னறியில் ஆட்படுத்திய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்ம எல்லாம் இந்த அகையொருளில் இருந்து மீட்டு திருவடி ஞானம் என்று சொல்லக்கூடிய புருவ மையத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த அத்துணை குருமார்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியினை சமர்ப்பித்து நிகழ்ச்சியினை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருமந்திரம் நூலில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 11வது பகுதியில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் 30 பாடல்கள் எல்லாம் சிந்தித்து விட்டோம். நேற்று அனிமா என்கிற சித்தியிலே ஒரு பாடல், அதாவது 30வது பாடலை சிந்தித்தோம். அட்டமா சித்திலே அனிமா குறித்து அவர் சொல்லியிருந்த நம் பகுதியை பார்த்து வந்தோம். அடுத்து இது 63 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 தாண்டி இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்க போற பாடலின் எண் 32வது பாடல். நேற்று நாம் பார்த்தது 31வது பாடல். எட்டிவை தன்னோடு இடி. ஆமா, சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இன்றைக்கு உண்டான திருமந்திர பாடல். திருச்சிற்றம்பலம். மந்திரம் ஏறு மதிபானுவை மாற்றி கந்தாய் குழியீர்
கசடர வல்லார்க்கு தந்தின்று நற்காமிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அனிமாதியாமே. மந்திரம் ஏறு மதிபானுவை மாற்றி கந்தாய் குழியீர் கசடர வல்லார்க்கு தந்தின்று நற்காமிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அனிமாதியாமே. இனி பாடலை பதம் பதமாக பார்ப்போம். மந்திரம் ஏறு மதி பானுவை மாற்றி கந்தாய் குழியிற் கசடர வல்லார்க்கு தந்தின்று நற்காமிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அனிமாதியாமே. அந்த உலகம் அனிமாதியாமே. இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்ம ஆதீனம் கொடுத்திருக்கிறத படிச்சிருவோம். நிறைய ஆதீனங்கள் எழுதியிருக்காங்க. இணையதளத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறது வச்சிருக்கோம். அதனால இது குறித்து பார்ப்போம். தர்ம ஆதீனத்தினுடைய பொழிப்புரை. மேரு என பெயர் பெற்ற சுழுமுனை நாடியை சூழ்ந்து இயங்குகின்ற மேரு என பெயர் பெற்ற சுழுமுனை நாடியை சூழ்ந்து இயங்குகின்ற சந்திரகலை சூரியகலை என்னும் பெயரை உடைய இடைநாடி பிங்களை நாடிகளின் வழியே இயங்கும் பிராண வாயுவை அடக்கி சுழுமுனை நாடியின் உள்ளே செல்லுமாறு மாற்றி அமைத்த பின் மூலாதாரம் முதலிய பள்ளங்களில் தரிபோல் நில்லாது அங்கனம் நிற்கும் குற்றத்தின் நீங்க வல்லார்க்கு பின் ஞானத்திற்கு ஏதுவாகிய விருப்பத்தை தரும் பரலோகம் இன்பம் இப்பொழுதே உண்டாகி பின்பு அவ்வுலகத்தை சார்தல் உண்டாகும். அத்தகையோர்க்கு இந்த உலக இன்பங்களே அனிமாதி அட்ட சித்திகளாம். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடுறேன். பயந்துராதீங்க, சொல்லலாம் பார்த்து. சிவபெருமான சிவசிவா திருச்சிட்டம்பலம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த வகையில தமிழ் மட்டும் நம்ம பழகத்தான் அது நமக்கு வரும். பொழிப்புரை. மேரு என பெயர் பெற்ற சுழுமுனை நாடியை சூழ்ந்து இயங்குகின்ற சந்திரக்கலை சூரியகலை என்னும் பெயரை உடைய இடைநாடி பிங்களை நாடிகளின் வழி இயங்கும் பிராண வாயுவை அடக்கி சுழுமுனை நாடியின் உள்ளே செல்லுமாறு மாற்றி அமைத்த பின் மூலாதாரம் முதலிய பள்ளங்களில் தரிபோல் நில்லாது அங்கனம் நிற்கும் குற்றத்தின் நீங்க வல்லார்க்கு பின் ஞானத்திற்கு ஏதுவாகிய விருப்பத்தை தரும் பரலோகம் இன்பம் இப்பொழுதே உண்டாகி பின்பு அவ்வுலகத்தை சார்தல் உண்டாகும். அத்தகையோர்க்கு அந்த உலக இன்பங்களே அனிமாதி சட்ட சித்திகளாம். அனிமானா என்னன்னு பார்த்தோம். நம்ம கடந்த வகுப்புகள்ல பார்த்தோம். அனிமானா அணுவுக்கு அணுவாய் மாறுறதுக்கு பேர் அனிமான்னு பேரு. அணுவுக்கு அணுவா மாறுறதுக்கு பேர் அனிமான்னு பேரு. அதுல 2வது பாட்டு நேற்று அனிமானுடைய குறித்து 2வது பாட்டு பார்க்குறோம். 32வது பொதுவா பாட்டு. சரி, இப்ப நம்ம யதார்த்த உலகத்துல நமக்கு என்ன திருமந்திரம் சொல்ல வருது? இது சரி, அந்தந்த காலத்துக்கு பொழிப்புரை எழுதுவாங்க. இனி வருங்காலங்கள்ல புதுசா எழுதுவாங்க. இப்படி மாறிக்கிட்டே போலாம். ஆனா நமக்கு இப்போ இந்த யதார்த்தத்துல சிகாரம் சைவ நெறி பாடசாலையில் நமக்கு என்ன சாமி வகுத்து வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். மந்திரம் ஏறு அப்படின்னு இங்க சொல்லுது. ஆனா இன்னொரு புத்தகத்துல மந்திரம் மேருன்னு வருது. பெரிய ரூ போட்டா ஏறு, சின்ன ரூ போட்டா மலை. அதாவது மந்திர மேரு அப்படின்னு போட்டோம்னா மந்திர மலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மந்திர மலைன்னு சொல்லும் போது மந்திர மேருன்னு போட்டா சின்ன ரூ போட்டா அது மந்திர மலை. ஆனா தர்ம ஆதனத்துல பெரிய ரூ போட்டுறாங்க.
மேல பாட்டுல. ஆனா சைவம் டாட் ஆர்ஜில என்ன போட்டிருக்காங்கன்னா, சைவன் டாட் ஆர்ஜில என்ன போட்டிருக்காங்கன்னா, மந்திர மேரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரூ தான் போட்டிருக்காங்க. ஆனா குறிப்புரையில என்ன போட்டிருக்காங்கன்னா, சின்ன ரூ போட்டிருக்காங்க. இப்படி மாறி மாறி ஒரு ஒரு போராட்டம் நடந்திருக்கு இதுல. ஒண்ணு மந்திர மேருன்னு போட்டோம்னா, அது மந்திர மலைன்னு அர்த்தம். மேருன்னா மலை. பெரிய ரூ போட்டீங்கன்னா, மந்திரம் ஏறு, மந்திர மேரு அப்படின்னு. அப்ப இங்க மந்திர ஏறுன்னு இருக்குது. ஆனா சைவன் டாட் ஆர்ஜில மந்திர மேருன்னு இருக்கு. இதுல எந்த குழப்பமும் இல்லாம இவங்க 2 பேரும் சின்ன ரூ போடவே இல்ல பாட்டுல. பெரிய ரூ தான் போட்டிருக்காங்க. அந்த பெரிய ரூ போட்டதுனால அது ஏறுகின்றது. இப்ப மந்திரத்தை ஏற்றுறாங்க இல்லையா? உரு ஏத்துறாங்க இல்லையா? அந்த மாரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன ரூ போட்டாங்கன்னா, அத நம்ம மேருமலையா எடுத்துக்கலாம். மேருமலைன்னா என்ன? மேருமலைன்னா கைலாய மலை. அந்த கைலாய மலை தான் பூர்வ மத்தியம். இப்ப நம்ம ஞானத்துல அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப அந்த வகையில பார்க்கும்போது, மந்திரம் ஏறு ஏறுன்னு தான் வருது. அப்போ மந்திரம் ஏறுன்னும் போது, மந்திரத்தை ஏற்றுகின்ற. இப்ப மந்திரத்தை ஏத்தி வச்சிருக்கான்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உரு போட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு மந்திரத்த 1,00,000 தடவ சொன்னோம்னா என்ன பலன்? அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா உரு போட்டு வச்சிருக்கிறான். உன் மந்திரத்த உரு ஏத்தி வச்சிருக்கான். அந்த ஏற்றி வைத்தல் தான். மந்திரம் ஏறு மதிபானுவை மாற்றி மதிபானு. மதின்னா சந்திரன், பானுன்னா சூரியன். இந்த சந்திரன்னா இடகலையில இடது பக்கம் இடது நாசி வழியா இப்ப நம்ம யதார்த்த உலகத்துக்கு வந்துருவோம். இடது மூக்கு வழியா காத்து போச்சுன்னா அதுக்கு சந்திரக்கலைன்னு பேரு. வலது நாசி வழியா காத்து போச்சுன்னா அதுக்கு சூரியகலைன்னு பேரு. அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது, இயல்பாகவே இடது நாசி வழியா காத்து போகும். காரணம் என்னன்னா, நம்ம உடலுடைய சூட்ட தணிக்கிறதுக்கு சாமி இடது நாடியில சந்திரகலைய பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். யாரும் சொல்லிக் குடுக்கல சாமிக்கு. இந்த உடம்புக்கு யாருனா சொல்லிக் குடுத்தாங்களா? யாரும் சொல்லிக் குடுக்கல. இறைவன் நடத்துறாரு. நம்ம உடம்புல ரொம்ப குளிர்ச்சி வந்துருச்சு. இத நீங்க உணரலாம். குளிர்காலத்துல உணரலாம். உடனே வலது நாசியில காத்து போகும், வரும். பிராணன் போயிட்டு வரும். அப்ப இது மாறி, மாறி நடக்கும். இயல்பாவே நடக்கும் நம்ம உடம்புக்குள்ள இது நடக்கும். யாரு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்க எல்லாருக்கும் இது நடக்கும். இப்படி நடக்கும்போது இது ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புன்ற ஒரு பெரிய இயந்திரம், தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய மிக அற்புதமான இயந்திரம். எப்போ எது எது செய்யணும்ன்றது நல்லா தெரியும் அதுக்கு. முக்கியமான பொறுப்புகள சாமி நம்ம கையில குடுக்கவே இல்ல. முக்கியமான பொறுப்புகள சாமி நம்ம கையில குடுக்கவே இல்ல. குறிப்பா இதயம். இப்போ நம்ம கையால பெஞ்ச தட்டலாம். காலால உதைக்கலாம். கதவ இழுத்து தள்ளலாம். நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம். நல்வினை செய்யலாம், தீவினை செய்யலாம். ஒரு அளவு தான் இத நமக்கு வரையறுத்து வச்சுக்குது பிரபஞ்சம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல முடியாதுன்னு ஒண்ணு இருக்குது. உதாரணத்துக்கு இதயத்தை இயக்க முடியாது. நுரையீரல ஃபங்ஷன் பண்ண முடியாது. கல்லீரல வேலை செய்ய முடியாது. நம்மளால முடியாது. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருகுடல், ராஜ உறுப்புகள் சிறுநீரகம், மூளை, மூளைக்கு உள்ள இருக்கிற சிறுமூளை, இதயம், நுரையீரல் இப்படி ராஜ உறுப்புகள் மொத்தத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, முக்கியமான பொறுப்புகள் சாமி நம்மளுக்கு குடுக்கவே இல்ல. ஏன்னா, அவ்வளவு பொறுப்பா நம்ம இருக்க மாட்டோம்னு நல்லா தெரியும். நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை சாமி. மத்த அதிகாரம்லாம் குடுத்தாரு. தனு, கரண, புவன, போகங்கள்லாம் குடுத்தாரு. ஆனா, தனு, கரண, புவன, போகங்கள் குடுத்த இறைவன், நமக்கு முக்கியமான ராஜ உறுப்புகளை இயக்குற அறிவ நம்மளுக்கு தரவே இல்ல. ஏன்னா, நம்ம ஆஞ்சு ஓஞ்சிருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெர்டிகல் வெர்டிகல் ரைட் வெர்டிகல், லெஃப்ட் வெர்டிகல் அப்புறம் வந்து கீழ அந்த ஆர்ட்ல 4ஆ பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? கீழ இருந்து கெட்ட ரத்தத்த எடுக்கணும். அப்புறம் மேல இருந்து நல்ல ரத்தத்த எடுக்க முடியுமா உங்களால? முடியாது.
முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஒரு வேலை செஞ்சாலே உட்காந்துக்கிறோம் நம்ம. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலான்றோம். கொஞ்சம் படுத்து எழுந்துட்டு போலான்றோம். இப்படி படுத்து எழுந்துட்டு போலான்ற நம்ப, ராஜ உறுப்புகள நம்மளால இயக்க முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்ல. அப்போ இந்த முக்கியமான பணிகள் எல்லாமே சாமி கையில எடுத்துக்கிறதுனால அதுக்கு ருத்ரம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ருத்ரம்னு பேரு. ஆனா, இந்த மண்ணாகிய பிரம்மா தன்னை என்னவெல்லாம் செஞ்சுக்க முடியும். தன்னை மாச்சிக்கவும் முடியும். தன்னை காப்பாத்திக்கவும் முடியும். சூசைட் பண்ணிக்கவும் முடியும். தன்னை காப்பாத்திக்கவும். இப்படிதான் பிரம்மாவுக்கு தெரியும். பிரம்மாவுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன? ஆனா ஊன்னா கோவம் வந்துரும். ஆனா ஊன்னா முறுக்கின்னு போயிடுவாரு. ஆனா ஊன்னா என்ன பண்ணும்? நானுன்றது என்ன பண்ணும்? நீ வரலன்னா நானும் சூசைட் பண்ணிக்குவேன். இது மட்டும் தான் சொல்லத் தெரியும். வாக்கு. மனம் அப்படி இல்ல. மனம் அதுக்கு இசைக்கும். அலறவன் ஆசைப்படவும் ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா? போற்றியன் வாழ்வதில் வரும். அலறவன் ஆசைப்படவும் ஒண்ணு வரும். அவன் ஆசைப்பட்ட உடனே இவன் என்ன பண்ணுவான்? இவனும் ஆசைப்படுவான். அதாவது அலறவன் மலரவன் வச்சுக்கங்க. அதாவது அல்லிப்பூல இருக்கிறவன் அல்லிப்பூ மாரி இருக்க தாமரையில இருக்கக்கூடியவன் பிரம்மன். அடுத்து செந்தாமரையில இருக்கக்கூடியவன் நாராயணன். அவன் ஆசைப்பட்டான்னா இவன் செஞ்சு முடிப்பான். அவன் ஆசைப்படுறது அவன் வேலை. பிரம்மாவுக்கு என்ன வேலை? கண்டதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறது. ஏன் இப்ப அவன் படைச்ச பொண்ணு மேலயே ஆசைப்பட்டான் ஒரு நாள். நிறைய கூத்து இருக்கு இதுல. பிரம்மனுக்கு படைக்க முடியும். படைச்ச பொருள் மேலே ஆசைப்படக்கூடியவன். அப்படி இருக்கும்போது அதுக்கு அவன் அலறவன் ஆசைப்படவும் மலரவன் அதுக்கு துணை நிற்கிறான். அப்ப 2 பேருக்குமே யாரு காரிய கர்த்தாவா இருக்கணும்னா சாமி இருக்கணும். சிவபெருமான் இருப்பார். அப்ப காரியத்துக்கும் துணை இருக்கணும் சாமி. காரணத்துக்கும் துணை இருக்கணும் சாமி. கர்த்தாவா இருக்கணும். அப்ப காரிய, காரண, கர்த்தாவா சிவபெருமான் இருக்கு. அதுதான் ருத்ரம் வந்து அனிச்சை செயல்கள் செய்யுதுன்னு சொன்னேன். அனிச்சை செயல்கள்னா என்ன? இந்த உடம்புல நடக்கக்கூடிய தானாக நடக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம உடம்புல தானா நடக்குதோ, நம்முடைய எல்லையை மீறி நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே அனிச்சை செயல்கள். தானாக நடக்கக்கூடியது. இறைவனுடைய திருவருளா நடக்குது. அரசாங்கத்துல டாக்டர் மருத்துவர்லாம் சொல்றாங்க இல்லையா? இனி கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த மாரி நிலைமை. இத ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை வரலும் தான் நம்முடைய கண்ட்ரோல். அதுக்கு மேல கிடையாது. இந்த உடம்பு, இந்த இடகலை, பிங்கலை, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைச்சுக்கணும். எல்லாமே தனக்கு தெரியும். அது உடம்புக்கு தெரியும். அற்புதமா தன்னை தகவமைச்சுக்க தெரியும். ஜுரம் வந்தா என்ன பண்ணணும்? அதுக்கு ஜுரம் எதுக்கு வருதுன்னா, அது அந்த உடம்புல இருக்க டாக்ஸின வெளியேத்துறதுக்கு வருதுன்றது நல்லா தெரியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கவே கூடாது. ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணணும். பட்னியா இருக்கணும். ஜுரம் வந்தா என்ன பண்ணணும்? பட்னியா இருக்கணும். பட்டினி தான் அதுக்கு ஒரு வழி. அப்ப தன்னாலேயே அந்த ஜுரம் என்ன பண்ணும்? தேவையில்லாத டாக்ஸின ஒண்ணு மலம் மூலமாகவோ, இல்ல மூத்திரம் மூலியமாக வெளியேற்றி அந்த சூட்ட என்ன பண்ணிடும்? நீண்ட நாள் கழிவுன்னு பேரு அதுக்கு. நீண்ட நாள் கழிவு வெளியேற்றுவதற்காக தான் ஜுரம் வருது. உடம்புல ஏன் ஜுரம் வருது? நீண்ட நாள் கழிவு வெளியேற்றுவதற்கு தானாகவே வடிவமைக்கப்பட்டது தான் ஜுரம். அதான் பேதி, அப்புறம் வாந்தி, பேதி இது எல்லாமே உடம்புன்ற ஒரு இயந்திரம். இறைவன் இயக்கும்போது தேவையில்லாத பொருள்களை வெளியேற்றுவதற்காக சாமி வச்சிருக்கிற பெரிய உபாயங்கள். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம பேசுறோம் இன்னைக்குன்னா, இந்த சுழுமுனை நாடி பத்தி பேசுறோம். இந்த மந்திரம் ஏறு மதின்னா சந்திரன், பானுன்னா சூரியன். இந்த பானுவை மாற்றி கந்தாய் குழியீர் கசடர வல்லாருக்கு. இப்படி இடகலையிலிருந்து பிங்கலை, பிங்கலையிலிருந்து இடகலை. இப்படி தானாக மாறக்கூடிய ஒரு செயலை மட்டும் நம்ம கையில எடுக்கிறோம். எப்போ? குருநாதருடைய உபதேசத்துக்கு அப்புறம். இப்பதான் சொன்னேன். இயற்கை விஷயங்கள் நம்ம கையில எடுக்க முடியாது. ஆனா மூச்சு விஷயத்துல மட்டும் சாமி குருநாதரை வச்சிருக்கிறார் நமக்கு. எப்படின்னா, அந்த இயல்பான சுவாசத்துக்கு பிராணாயாமம்னு பேரு. அந்த பிராணாயாமத்துல சுழுமுனை நாடிக்கு உத்தம பிராணாயாமம்னு பேரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மந்திர மேரு மாரி இருக்க சுழுமுனையில இடகலையிலிருந்து பிங்கலையில உடனே மாத்தக்கூடியவங்களும், பிங்கலையிலிருந்து இடகலைக்கு மாத்தக்கூடிய டெக்னிக் உள்ளவங்க, தந்தின்று நற்காமிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அனிமாதியாமை. நினைச்ச உடனே நினைச்ச லோகத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துரும். அப்போ பிராணனை
யார் ஒருவர் பானம் பண்ணுகிறாரோ அவருக்கு பிராணாயாமி அப்படின்னு பேரு. இப்ப சாப்பாடு சாப்பிடுறவனுக்கு சாப்பிடுறோம் இல்லையா? பானம் பண்றோம். பானம்னா குடிக்கிறோம். அது மாரி பிராணனையே யார் ஒருத்தர் பானம் பண்றாங்களோ அவளுக்கு பிராணாயாமின்னு பேரு. சதா பிராணாயாமிக்கு நோய் இல்லை. எவன் ஒருவன் பிராணாயாமத்தை செய்து கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கு ஒருபோதும் வியாதி வருவதில்லை. அத சதா பிராணாயாமத்தை ஒரு குருநாதர் மூலியமா கத்துக்கணும். ஆமா. ஐயா என்னுடைய சுவாசம் மூக்கு வழியா தான் போயிட்டு இருக்குன்னா, அந்த சுவாசத்த நான் சுழுமுனை வழியாக என்ன சொல்றாங்க? இப்படி பெயர் பெற்ற சுழுமுனை நாடி சூழ்ந்து இயங்குகின்ற சந்திரகலை, சூரியகலை என்னும் பெயரை உடைய இடைநாடி, பிங்கலை நாடியிலிருந்து வழி இயங்கும் பிராண வாயுவை அடக்கி, அத அடக்க முடியாது. அத அடக்கவே முடியாது. ஆனா அடக்கின்னு போட்டிருக்குதுல. அப்படி போற வாயுவ மடைமாற்றின்னு ஒண்ணா சொல்லலாம். அப்படி போற வாயு மடைமாற்றின்னு ஒண்ணா சொல்லலாம். அப்படி மடைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு பேர் குருநாதர்ன்னு பேரு. ஏன்னா உங்க உலகத்திலிருந்து உங்கள திருப்பி, உங்களுக்கு உள் உலகத்துக்கு கொண்டு போய், உங்க மனசு வெளிய போக விடாம உள்ள ஒன்றச் செய்றாரு இல்லையா? அவரு குருநாதர் தானே! அப்படிப்பட்ட குருநாதர் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறாரு இல்லையா? உங்கள திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அவர் ஒரு மடைமாற்றம் செய்றாரு உங்க உடம்புக்குள்ள. என்ன மடைமாற்றம் செய்றாருன்னா, உங்க நாசியின் வழியே போற சுவாசத்த, அதான் இடகலை, பிங்கலை பக்கமா போற சுவாசத்த, சுழுமுனை நாடி வழியாக சுவாசிக்கிற ஒரு வித்தையை கற்றுத் தருவார். இதுக்கு சைவ சித்தாந்தத்துல சுத்த வித்தைன்னு பேரு. ஆனா ஒருத்தனும் சொல்லித் தர மாட்டான். நானு அவன், இவன் போட்டு சொல்றத மன்னிச்சிடுங்க. 23 தடவ சித்தாந்த பட்டம் வாங்கியிருப்பான். ஆனா சுத்த வித்தைன்னா என்னன்னு சொல்லித் தர மாட்டான். இந்த சுத்த வித்தை நிலைக்கு போனவங்க மட்டும்தான் இந்த சுழுமுனை நாடிக்கு உள்ளே சென்று அந்த இடகலை, பிங்கலை விருப்பம் போல மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அதனால தான் இந்த சித்தாந்த வகுப்புல எனக்கு ரொம்ப மன வருத்தம். வருடா வருடம் வகுப்பு போடுறாங்க. வருடா வருடம் போடுறாங்க. ஆனா யாராவது எல்லைய தொட்டவங்க இருக்காங்களான்னா ரொம்ப கஷ்டம். தத்துவங்கள அழகா சொல்லலாம். 96 தத்துவங்கள் இருக்குது. அந்த 96 தத்துவங்கள் படிப்படியா போணும். அப்போ அத நுணுகுனவங்க யாரு? அணுகுனவங்க யாருன்னும் போது தான் கேள்விக்குறி. அதனால தான் நம்மள விட்டு ஓடிர்றாங்க. நம்ம சேனல விட்டு ஏன் ஓடிர்றாங்கன்னா, ஆழமா போகுது நம்ம சேனல். ரொம்ப ஆழமா, நுட்பமா, நுழைமான் நுண்புலன் போல அது சொல் வேறு, செயல் வேறு இல்லாம புத்தகத்துல இருக்கிற மாதிரியே அதனுடைய உண்மை தன்மைக்கு ஆழமா போறதுனால தான் நம்ம சேனல்ல யாரும் வரமாட்றாங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா, அறிவு நிலைக்கு ஏற்றவாறு அன்பர்கள் சேர்கிறார்கள். எப்படி? உதாரணத்துக்கு 6வது ஃபெயில் ஆனவங்க எல்லாம் 6வது ஃபெயில் ஆனவங்க கூட தான் சேருவாங்க. 6வது பாஸ் ஆனவங்க எல்லாம் 6வது பாஸ் ஆனவங்க கூட தான் சேருவாங்க. இந்த மனோநிலை பாருங்களேன். பாஸ் ஆனவங்களோட மனோநிலை எல்லாம் பாஸ் ஆனவங்க கூட போய் சேரும். அதுபோல இந்த அறிவு நிலை இருக்குல்ல சைவத்துல, இறைவன தெரிஞ்சுக்கிற அறிவு நிலை, அன்பு நெறியில இந்த சித்தாந்த வகுப்புல கூட சரிங்க. அறிவு நிலைக்கேற்றவாறு தான் அவங்க ஆசான்கள தேர்வு செய்றாங்க. இந்த அறிவு நிலை முதிர்ச்சி அடைய ஆசான்களை மீறி செல்கிறார்கள். இதுதான் செய்தி. ஏன்னா அவங்க அந்த ஆசான விட்டு வரமாட்டாங்க. அறிவு பத்தின அந்த இது வராது அவங்களுக்கு. அப்ப அவங்கள குறை சொல்லக்கூடாது அப்ப. நானு போன நிகழ்ச்சிக்கு முன் நிகழ்ச்சி கூட சொன்னேன். முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து முட்டாள்கள் தான் ஆட்சிக்கு வைப்பாங்க. ஏன்னா அது நிறைஞ்ச சமூகம். அறியாமை எல்லாம் சேர்ந்து அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவன தான் தலைவனாக்குவாங்க. அறிவுள்ளவர்கள் சேர்ந்து அறிவுள்ளவருடைய தலைவனாக்குவாங்க. அப்போ ஒரு சமூகத்தினுடைய தலைவன வச்சே நீங்க எடை போட்டுடலாம். ஒரு சமூகத்தினுடைய தலைவன வச்சே எடை போட்டுடலாம். அவனுக்கு கீழ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு. அரசன் எவ்வழியோ ஆண்டி அவ்வழின்ற மாரி. அப்போ அந்த இதுதான் தீர்மானிக்கிறது. எது தீர்மானிக்கிறதுன்னா, அந்த அறிவு நிலை தான் தீர்மானிக்கிறது. அப்போ அறிவார்ந்த சமூகம் அறிவாளியை தேர்வு செய்கிறது.
அதே மாதிரிதான் சித்தாந்த வகுப்புலையும். ரொம்ப தேடல் உள்ளவர்களுக்கு, ஆழமான புரிதல் உள்ளவர்களுக்கு, இறைவனுடைய திருவடியை அடைந்தே தீர வேண்டும். சிவபெருமான்னா யாரு? எப்படி இருப்பாரு? யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கிறவங்களுக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலை மிக பயனுள்ளதாக இருக்கும். மத்தவங்களுக்கு இது நாட் ஃபிட். மத்தவங்க பார்ப்பாங்க. இது என்ன இது? ரொம்ப ஆழமா போகுது. இந்த எல்லைக்கு இப்ப தைரியம் இருக்கணும். முக்தி அடைவதற்கு தைரியம் இருக்கணும். பக்தி இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும். ஏன்னா, இது தனி வழி. ஏன்னா, மோட்சம், முக்தி எல்லாம் வந்து கூட்டு வழி கிடையாது. இப்ப குமாரையா இருக்கிறாருன்னா, குமாரையா கூட சேர்ந்து போ முடியாது. அவருக்கு உண்டான முக்திய அவர் தான் தேடணும். அடியேனுக்கு உண்டான முக்திய நான் தான் தேடணும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுன்ற மாதிரி, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவங்களுக்கு என்ன வினைக்காக வந்தாங்களோ, அந்த வினைக்கேத்தவாறு அவங்க வினைய அறுத்து முக்தி நிலை அடையறதுக்கு அவங்க தான் முயற்சி பண்ணணும். இப்போ நான் முக்தி அடையறதுக்கு என்னுடைய மகன் முயற்சி பண்ண முடியாது. என்னுடைய மகன் முக்தி அடைவதற்கு நான் முயற்சி பண்ண முடியாது. அப்போ அவங்கவங்க வினைய அவங்கவங்க தான் அறுத்தாகணும்னு ஒரு விதி இருக்கு. அவங்கவங்க வினைய அவங்கவங்க தான் அறுத்தாகணும், அவங்கவங்க தான் தீர்த்தாகணும். என்னதான் தாயா, புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்றது இங்க உண்மை. இதுதான் ஒரு உண்மையா இருக்கு. ஆனா, உதவி செய்யலாம். என்ன உதவி செய்யலாம்னா, நெறிய காமிச்சு கொடுக்கலாம். சைவ நெறிய காமிச்சு கொடுக்கலாம். நன்னெறிய காமிச்சு கொடுக்கலாம். அப்படி ஒரு நன்னெறி தான் இந்த சுத்த வித்தை. அதுதான் சித்த வித்தைன்னு மாற்று பெயர்ல இருக்கு. இந்த வித்தை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த குருநாதர் என்ன சொன்னார், அந்த பிராணாயாமத்துல உத்தம பிராணாயாமம்னு சொல்லு. உத்தம பிராணாயாமம்னா என்ன? பொதுவா மூச்சை கவனித்தல் பிராணாயாமம். அந்த ரேசகம், பூரகம், கும்பகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நல்லா வச்சு இது பண்றது. ஆனா, இந்த எல்லையெல்லாம் அந்த ரேசகத்தை கடந்து, பூரகத்தை கடந்து, கும்பகத்தை கடந்து, ஸ்ட்ரெயிட்டா சுழுமுனையில இந்த இடகலை வலைக்கும் இடகலையும் இருக்கக்கூடாது, பிங்கலையும் இருக்கக்கூடாது. அதாவது வலது நாசியிலே மூச்சு இருக்கக்கூடாது, இடது நாசியிலே மூச்சு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா உள்நாக்குக்கு மத்தியில 2 ஓட்டை இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை வழியா ஸ்ட்ரெயிட்டா ஏத்துறது மேல. இந்த கலைக்கு பேரு தான் சுத்த வித்தைன்னு பேரு. ஏன் இத பேச வந்தேன்னா, இந்த சித்தாந்தங்கள்ல இந்த பாடத்துல சுத்த வித்தைன்னு ஒரு இடத்துல வரும். அந்த வித்தைக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். புரியாததெல்லாம் புரியும், தெரியாததெல்லாம் தெரியும். எப்போ? உங்களுக்கு அறிவு அந்த 3வது கண் செயல்பட்ட பிறகு எல்லாமே தெரியும். அதுவரைக்கும் உங்களுக்கு அறிவு வராது. உங்களுக்குன்னு சொல்லும்போது எனக்கும் அறிவு வராது. எனக்கும் தான் சேர்த்து சொல்லிக்கணும். அடியேனுக்கு உபதேசம் பெறுவதற்கு முன்பாக படித்த புத்தகத்தினுடைய வேல்யூ அவ்வளவுதான். புத்தக மதிப்பு எல்லாரும் படிக்கிறோம் படிச்சேன். ஆனா உபதேசம் பெற்ற பிறகு புருவ நடுவில் தியானத்துல உட்கார்ந்த பிறகு, அதுக்கப்புறம் புருவ நடு ஐக்கியமான பிறகு, அதுல ஒரு அதுல ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு, அந்த புத்தகத்த மீண்டும் படிக்கும்போது ஏற்பட்ட தெளிவு வேற. அதாவது அறியாமையில் இருந்து நீங்க படித்த புத்தகத்தினுடைய அறிவும், நீங்க புருவ மத்தியத்துக்கு வந்து திருவடி எதுன்னு தெரிஞ்சு சிவபெருமானுடைய திருவடி எதுன்னு தெரிந்து கொண்ட பிறகு, தவம் கூடிய பிறகு, நீங்க முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு, அந்த புத்தகத்த படிக்கிற அறிவும் வித்தியாசப்படும். காரணம் என்னன்னா, நீங்க ஆணவம், கன்மம், மாயை என்கிற 3 மகா திரைகளில் மூழ்கி இருக்கும்போது படித்த புத்தகம், அது அறியாமையிலேயே கொண்டு போய் விடும். அதே திருவடிக்கு வந்தவர்கள் இந்த 3ஐயும் கடந்து விடுவார்கள், அழிக்க முடியாது. இந்த ஆணவத்த ஒதுக்கிட்டு, கன்மத்த ஒதுக்கிட்டு, மாயையை ஒதுக்கிட்டு, அதோட சேர்ந்து ரொம்ப விரும்பவும் இல்லாம, வெறுக்கவும் இல்லாம, ரொம்ப விரும்பவும் கூடாது ஆணவத்த. வெறுக்கவும் கூடாது. அப்ப வினை என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. விருப்பு, வெறுப்புன்னா என்ன அர்த்தம்? ஒரு வினையில விருப்பு, வெறுப்பு இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான். அதே மாரி மயக்கம். மயங்குற மாரி இருக்கணும், ஆனா மயங்கக்கூடாது. விரும்புற மாரி இருக்கணும், ஆனா விரும்பக்கூடாது. இது என்ன ஒரு வாழ்க்கை இல்ல?
தாமரை இலை போல ஒட்டி ஒட்டாம இருக்கிற படம். இப்படி இந்த 3 நிலையை கடந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுத்த வித்தை வாய்க்கிறது. அப்ப என்ன திருவடிக்கு வரும்போது இந்த 3ம் வாய்க்கிறது. இந்த 3ம் நம்மள கழட்டி விட்டு இந்த 3த்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்துருது. ஒரு மனிதனை ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்துரும். அதாவது ஒரு மனிதரை ஆளக்கூடிய, ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான அந்த ஆளுமை பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எப்போ? திருவடிக்கு வந்த பிறகு. திருவடிய பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை உங்க நிலைமை நல்லா யோசிச்சு பாருங்க. சிகாரத்துக்கு வந்து நீங்க திருவடிய பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நிலையில இருந்தீங்க? சிகாரத்துக்கு வந்து திருவடிய பார்த்த பிறகு நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க? எந்த விதத்துல நீங்க முன்னேறி இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கைகூடி இருக்கு? எந்த அளவுத்துல உங்களுக்கு அறியாமை அகன்றிருக்கு? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நெஞ்சு தொட்டு சொல்லுன்றாங்கல்ல, கொஞ்சம் மனசாட்சிப்படி சொல்லுன்றாங்கல்ல, அந்த மாரி. ஏன்னா அனலைஸ் பண்றதே கிடையாது நம்ப. ஏன்னா நம்ம வந்து திரும்பி பார்க்கறதே கிடையாது. யார் வளர்த்து விட்டாங்க? யார் நம்மள கொண்டு வந்து சேர்த்தாங்க? நம்ம எந்த வாத்தியார் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாரு? யார் போட்டு குடுத்தாங்க? நம்ம தான் மறதின்ற பெரிய வியாதி இருக்கு. நன்றி மறப்பது நன்றன்று. மறக்கலாம், எல்லாத்தையும் மறக்கலாம். நல்லதுதான். ஆனா நன்றி மறக்கக்கூடாது இல்லையா? நமக்கு வாழ்க்கையில நான் தான் சொன்னேன்ல, அறியாமையை அகற்றி அத்தனை குருநாதர்களுக்கும் நம்ம உடல், பொருள், ஆவியை சமர்ப்பிக்கணுமா வேணாவா? அகற்றுறாங்கல்ல, வேலை பண்ணிட்டு உட்கார்ந்து சொல்றாங்கல்ல. அது யாருக்காக சொல்லப்படுது? அப்படின்னு கேள்வி எழுதா இல்லையா? அந்த கேள்வி வரும்போது நிச்சயம் யோசிக்கணும்ல. யோசிச்சு பார்க்கும்போது, அப்போ நமக்காக சொல்லப்படுது. நம்முடைய ஜீவன் தேர்வதற்காக, கடை தேறுவதற்காக சொல்லப்படுகிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்போ இந்த இடகலையே, பிங்கலைய மாற்றக்கூடிய ஆற்றல் சுத்த வித்தைக்கு வந்தவங்களால மட்டும் தான் அது முடியும். சுழுமுனை மார்க்கத்துக்கு வந்தவங்களால மட்டும் தான் அது முடியும். அந்த சுழுமுனை மார்க்கத்துல உள்முகமாக வலது நாசிலையும், இடது நாசிலையும் போகாம நாசி வழியே நாசி வழியே இல்லாம சுழுமுனை வழியாக, உள்நாக்கு வழியாக பயணிக்கக்கூடிய அந்த சுவாசத்துக்கு கதின்னு பேரு. அதுக்கு சிவகதின்னு பேரு. நீ என்ன கதி அடைவேன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் கதி. அந்த கதிய குருநாதர் மூலியமா முறையாக நீங்க பெற வேண்டும். முறையா பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது, நிச்சயம் ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உபதேசம்னு பேரு. அப்போ தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. என்னதான் நம்ம அட்டமா சித்திய திருப்பி திருப்பி படிச்சாலும், அது ஏட்டு சுரைக்காய் மட்டுமே. அப்ப எப்ப நம்மளுக்கு உதவுறது அது? எப்ப நமக்கு அது உதவும்? ஓம் சக்தி, பராசக்தி. எப்ப நம்மளுக்கு அது உதவும்? இந்த சொற்பொழிவாளர்களுக்கு, பணம் பார்ப்பவர்களுக்கு, வாய்ஜாலக்காரர்களுக்கு, பட்டிமன்றக்காரர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, பெயர், புகழ் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய உலக இச்சை உள்ளவர்களுக்கு ஏட்டுச் சுரைக்காய் ரொம்ப பயன்படும். அது கூட்டுக்கு உதவாதுன்னு தெரியும். இருந்தாலும் பேச்சு சுவாரஸ்யத்துக்காக பேசி அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனா அனுபவத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அனுபவத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அனுபவத்துக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சொல்லுவாங்க, செய்வாங்க. செய்வாங்க, சொல்லுவாங்க. இதான் வித்தியாசம். அனுபவஸ்தர்களுக்கும், அனுபவம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னா, சொல்லுவாங்க, செய்வாங்க. செய்வாங்க, சொல்லுவாங்க. எத சொல்றாங்களோ அத செய்வாங்க. அதத்தான் நான் சொல்றேன். அந்த சுழுமுனையில செல்லக்கூடிய இந்த அற்புதமான கலையை யார் ஒருவர் மாற்றி, மாற்றி இடகலை, பிங்கலை மாறி, மாறி நினைச்சபடி செய்றாங்களோ, அத ஒரு நாடியில கொண்டு போய் நிறுத்துறாங்களோ, அவங்களுக்கு வந்து மிக அற்புதமான உலகங்கள் எல்லாம் சாத்தியம். அந்த உலகம் அனிமாதியாமே. நினைச்சது அடையக்கூடிய ஆற்றல், நினைச்ச உருள அடையக்கூடிய அந்த மாறக்கூடிய இடம், எல்லாமே புலப்படும்ன்றது இங்க செய்தி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அட்டமாசத்துல அனிமாவுல இருக்கக்கூடிய சின்ன விஷயம் தான். சின்ன விஷயம் அனிமாவ பத்தி சொல்றாங்க. அப்போ நம்ப தயாரா இருக்கணும். இந்த இடது நாசி வழியா போறது, வலது நாசி வழியா போறத என்னைக்கு நம்ம பிராணாயாமத்த கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ, அப்போதான் நமக்கு அது விடிவு காலம் பொறக்கும். அதுக்கு நம்ம ஏங்கணும். ஏங்குனா தான் அது கிடைக்கும் நம்மளுக்கு. என்னவோ சொல்றாங்களே திருமந்திரத்துல. அப்ப சுழுமுனை நாடி வழியா பயணிக்கிறது எப்படி? அது மேருமலைன்றது சுழுமுனை. அதாவது நம்முடைய பூர்வ மத்தியம்.
இப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் அந்த இடகலை பிங்கலை வழியா பயணிக்காம நேரா அது நற்காமியம் சொல்லுது. இப்ப நிர்மலா அப்படின்னு சொல்ல மாரி நிற்காமி அப்படின்னு அர்த்தம்னா, காமி அந்த விருப்பம் இல்லாதவன்னு அர்த்தம். நற்காமியம்னா என்ன அர்த்தம்னா, அந்த விரும்பிய லோகத்தை அடைதல். விரும்பிய லோகத்தை அடைதல். எப்போ? இந்த யாருக்கு இந்த சுழுமுனை மார்க்கத்துல பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு. யார் இந்த சுழுமுனை மார்க்கத்துல பயணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த விரும்பிய நற்காமியம் லோகம் சார்வாகும். அவங்களுக்கு வாய்க்கும்ன்றாங்க. நிச்சயம் வாய்க்கும். நிச்சயம் வாய்க்கும். உன் நெஞ்ச தொட்டு சொல்லுன்ற மாதிரி, உன் மூக்க தொட்டு சொல்லு பார்க்கலாம். இடகலையில ஓடுதா? பிங்கலையில ஓடுதா? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப தொட்டு பார்ப்பீங்கல்ல? ஆமால்ல. ஓ! இப்படிதான் வீணா போயிட்டு இருக்குதா நம்மளுது? அப்போ இந்த வீணா வெளிய ஓடுற பிராணன வெளியில அலைய விடாம, யார் ஒரு மன ஒருமைப்பாடோடு, குருநாதருடைய அருளால, குருநாதர்கிட்ட கேட்டு, மிக நுட்பமா கேட்டு, "ஐயா, சந்திக்க வாய்ப்பு எப்பங்க ஐயா? அந்த கலை எனக்கு கிடைக்குமா? அந்த சுழுமுனை மார்க்கம் எனக்கு கிடைக்குமா? அந்த சுவாசத்த என்னுடைய உள்ள ஒடுக்கி குடுப்பீங்களா? இதனால என்ன பலனு?" அப்படின்னு கேட்க மாட்டீங்க. நிச்சயம் கேட்கணும். அதான் நல்ல சீடர்களுக்கு அழகு. நல்ல தேடல் உள்ள மாணவர்களுக்கு அழகு. அதான் மாணவர்கள். அப்ப தேடல் இல்லாதவர்கள் தொடர்றது கஷ்டம். இதனால தான் நான் பல பேர இழந்தேன் நிகழ்ச்சியில. இதனால தான் பல பேர இழந்தேன் நான் நிகழ்ச்சியில. கிட்டத்தட்ட 20, 30, 40 பேர் வரக்கூடிய நிகழ்ச்சியில எப்படி இருந்த சேனல் தெரியுமா இது? அப்படியே ஞானத்த பகிரங்கமா பேச, பேச, பேச ஒவ்வொருத்தரா விட்டு என்ன பண்ணாங்க? போச்சுடா! இவரு என்னடா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல தனிச்சு விட்டுருவாங்களான்னு கூட ஒரு பயம் இருந்தது எனக்கு. தவறில்ல. ஏன்னா, உலகம் எல்லாருக்கும் அட் அ டைம்ல ஞானத்த குடுக்கறது இல்ல. எல்லாருடைய தேடலும் ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்ல. நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. யாரையும் குறையும் சொல்ல முடியாது. நிச்சயம் இந்த அனிமாதி சித்திகள் எல்லாருக்கும் வாய்க்கும். அட்டமா சித்தியில முதல் சித்தியா இருக்கக்கூடிய அனிமாவ பத்தி 2 பாடலா சொல்லிட்டு வர்றாரு. 2வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சுழுமுனை மார்க்கத்தினுடைய விஷயத்த பிராணவாயுவை மடைமாற்றி உள்ளே செல்லுமாறு மாற்றி அமைத்த பின் மூலாதாரம் முதலிய பள்ளங்களில் தங்கி குடி நில்லாது போல அங்ஙனம் நிற்கும் குற்றத்தின் நீங்க வல்லார்க்கு பின் ஞானத்திற்கு ஏதுவாகிய விருப்பத்தை தரும் பரலோகம் இன்பம் இப்பொழுதே உண்டாகி பின்பு அவ்வுலகத்தை சார்தல் உண்டாகும். மூலாதாரம்னா என்ன? மூலாதாரம் அதாவது இடுப்பு, வயிறு, மார்பு, மார்புக்கு கீழ, அதுக்கப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் தொண்டைக்குழி, அதுக்கப்புறம் புருவ மத்தியம். இதுல இருக்கக்கூடிய அத்தனை தடங்களும், தடைகளையும் பயிற்சி போது அந்த பிராணனை சரியா அந்த சுழுமுனை மார்க்கத்துல பயணிக்கும்போது, மூலாதாரத்துல சிக்கலு, மூலாதாரத்திலிருந்து சகசிரார வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தகர்த்து எறிந்துவிட்டு, இன்பலோகம் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தில் ஏய்ந்திருக்கலாம் என்பதுதான் பாடல். இதுதான் அனிமாதி சித்தி. அப்ப அந்த மந்திரம் ஏத்துறது, மேலே ஏத்துறது அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண வேண்டியதுதான். மந்திர மேருன்னு சொன்னா அது மலை அவ்வளவுதான். சுழுமுனை மார்க்கம். இவ்வளவுதான் செய்தி. இவ்வளவுதான் செய்தி. இந்த செய்திய நம்போ எப்படி உள்வாங்கிக்கிறோம், அடுத்து நம்ம எப்படி கேட்கிறோம், ஆர்வத்த பொறுத்து தான் நம்ம அடுத்த நிகழ்ச்சி. இப்படியே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படியே எல்லாரையும் டிக்டேட் பண்ணிட்டு இருந்தா நான் அவ்வளவுதான். நான் சொன்ன மாரி தான். கடைசியில நான் தனியா தான் நிக்கணும். தனிமரமா தான் நிக்கணும். யாருமே இல்லாத ஊர்ல தேநீர் ஆற்றுறாங்கன்னு சொல்றாங்களே அது மாரி. அப்ப பசி, தேடல் இருக்கணும். ஒரு தேடல் இருக்கணும். நிச்சயம் அது அந்த ஒரு 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 உந்துதல் இருக்கணும். இதுதான் செய்தி. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச் செய்யும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் இது. நீங்க தூங்கிடக்கூடாது. சித்தாந்த வகுப்புனாலே தூக்கம் வரும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வகுப்பு அப்படி இல்ல. இது சித்தாந்த வகுப்பு இல்ல. அப்போ இந்த எல்லையை தொட்டு யார் ஒருவர் சுட்டிக்காட்டி முதல்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. நம்ம பல வகுப்பா பார்த்துக்கிட்டே வரோம் நம்ம. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம்.
அதுலதான் அட்டமா சித்தியில முடிஞ்சிட்டோம். அதனுடைய பெருமைகள்லாம் பார்த்துட்டே வரோம். இப்ப அட்டமா சித்தியில. நான் சொன்னேன் அன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. சிவனடியார்கள் வந்து அட்டமா சித்திய எதிர்பார்க்க மாட்டாங்க. அவனுடைய திருவடியில இன்பத்த திளைச்சிருக்கணும் அவ்வளவுதான். ஆனா சாமி குடுத்துருவாரு அத. சாமி குடுத்துருவாரு அத. அதான் நான் அடிக்கடி சொன்னேன். அருளாளர்கள்லாம் எப்படி முதலை வாயிலிருந்து குழந்தையை உண்டாக்குனாரு? கேள்வி வருதா இல்லையா? பூம்பாவை எப்படி எழுப்புனாருலாம் கேள்வி வருதா இல்லையா? எதார்த்த உலகத்துல சாதாரண மனுஷன் என்ன அப்படியே ஒருத்தர் கேட்டாரு. வாலாஜாபாத்ல இருந்து இறங்கி வரும்போது, என் பொண்ணு லாரி ஏத்திருச்சுங்க ஐயா, லாரி ஏத்திருச்சுங்க ஐயா. வரும்போது அவ பாடியா தங்கையா வந்தா அழுவுறாரு. ஐயா, ஞானசம்பந்தர் வந்து எழுப்புனாரு. அது மாரி எழுப்புவாங்க ஐயா என் பொண்ண அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்ல பெரிய போட்டோவ மாட்டி வச்சுக்கிறாங்க அவள. நான் போறேன். நல்லெண்ணெய் வாங்க தான் போறேன். சொல்றாரு. என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய புரிதல் அவ்வளவுதான்னு விட்டுருவீங்களா? பெத்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. எதிர்பார்க்கவே இல்ல. நடந்துருச்சு. போன பொண்ண இப்ப என்கிட்ட கேட்கிறாரு. அன்னைக்கு நடந்த மாரி இப்ப நடக்குமாய்யான்னு கேட்கிறாரு. நடக்கும், நடக்கும், நடக்கும். அதான் எடுத்த அதே திருஞானம் அத ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா, அட்டமா சித்தி உண்டு. நிச்சயம் உண்டு. அருளாளர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அட்டமா சித்தி நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் மகான்கள் சுருங்குறாங்க, விரியுறாங்க. எல்லாமே நன்மை பொருட்டு. இந்த உலக நன்மை பொருட்டு. இந்த உலகம் உய்வடைவதற்காக எத்தன செய்ய முடியுமோ அத்தனை செய்றாங்க. மகான்கள் இல்லன்னா முடியாது. அந்த சித்தர்கள் இல்லன்னா முடியாது. நல்வழி படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த ஆன்மாக்கள திசை திருப்பி, திசை திருப்பி, திசை திருப்பி அவங்க மேல சித்தர்கள் பார்வை பட தான் அவங்க கிரிவலம் வராங்க. பக்குவப்படுறாங்க. பக்குவப்பட்டு தான் ஒரு அறிவா மேல கூடுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு அறிவு கூடிட்டே வருது. போன வருஷம் இருந்த மாரி இந்த வருஷம் நீங்க இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மேலான அறிவு வந்திருப்பீங்க. ஏன்னா பூமி சுழலுது. உங்களுக்கு உண்டான அறிவு நிச்சயம் கிடைக்கும். கொஞ்சம் காலம் பிடிக்கும் அவ்வளவுதான். அப்ப நம்மள நெறிப்படுத்துறதுக்கு சித்தன்மார்கள் நிச்சயம் இருக்கிறாங்க. நடந்துட்டு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னேன் தெரியுமா? நானு கையறுந்த நிலையில தான் இருந்தேன். அதாவது வாய் பேச முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா அவருடைய வருத்தம் அது. நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் வருந்தி சொல்றாரு. இப்ப எழுப்ப முடியுமாயான்னா, நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது வருத்தம். அது ஒரு ஒரு செய்தி அவ்வளவுதான். பாவம் அவங்களுக்கு இழந்துட்டாங்க. பூம்பாவைய எழுப்புன மாரி இப்ப எழுப்ப முடியுமான்ற கேள்வி வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஐயா என் பையன் அந்த மாரி குதர்க்கமான கேள்வி கேட்டவங்களா இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில. எடுத்த மொழியாலும் ஏதுக்களாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுள்ளன் சோதி எங்கள் உள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா? ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிறைய சந்தேகத்தினால சோதிக்க வேண்டாம் சமயத்த அப்படின்றாரு திருஞான சம்பந்தர். ரொம்ப கேள்வி கேட்டுட்டே போனீங்கன்னா பக்தி இல்லாம போயிடும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத. சாமி எப்ப எந்த சித்தி செய்யணும், எந்த சித்துக்கள செய்யணும்னு சாமிக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல மட்டும் மிராக்கிள் நடக்கல. இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்குது. அவ்வளவுதான். இன்னைக்கும் அட்டமா சித்தி நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் நம்ம மகான்கள் நம்மள நேசிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லன்னா அடியனுக்கு இந்த இவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்காதே. அப்போ ஏதோ ஒரு மகான் பிச்சை போட்டதுனால தானே, வழி வழியா வந்து அந்த உன்னதமான நிலையை அடைஞ்சவங்க தானே நம்ம அடியனுக்கு உபதேசம் குடுத்தாங்க. அததான் நானும் சொல்றேன். யான் பெற்றது இன்பம் நீங்களும் பெறுங்க. வெறும் ஏட்டு சுரைக்காய் மட்டும் படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம வரல. இதுக்காகத்தான் நான் பல பேர இழந்தேன். பஜனை பாட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? வேஸ்ட்டா எதுக்கு பாடிக்கின்னு இருக்கேன். அந்த வேஸ்ட்டான்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஆளானேன். திருமுறையே இவரு வேஸ்ட்ன்னு சொல்லிட்டாருன்னு குற்றச்சாட்டுக்கு ஆளானேன். திருமுறை நான் வேஸ்ட்ன்னு சொல்லல. அது பொருள் பொதிஞ்சு என்னன்னு பார்க்காமலே கடந்து போயிடுறீங்களே! அப்படின்ற ஒரு குற்றத்துக்காக தான் வேஸ்ட்ன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய குற்றமா போயிடுச்சு. காரணம் என்னன்னா,
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப வெறுமனே பாடிட்டு போயிடாம, அது என்னன்னு பார்த்து உணர்ந்து போறது தான் உத்தமம்னு சொன்னதுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு நான் பல பேர இழந்திருக்கிறேன். இதான் செய்தி. அப்போ எல்லாராலும் நிச்சயம் வர முடியும். எல்லாராலும் இந்த அட்டமா சித்திய பெற முடியும். எல்லாருக்குள்ள ஆற்றல் இருக்குது. எல்லாருக்குள்ளயும் மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் இருக்கு. சக்திய நம்ம எங்க செலவு செய்றோன்றது தான் முக்கியம். யாருக்காக செலவு செய்றோன்றது தான் முக்கியம். ஒரு நல்ல பெண் வந்து அத சொல்றாங்க இல்லையா? என்னை என் நண்பர்கள் எல்லாரும் தோள் சேர இருக்க, சிவனடியாருக்கெல்லாம் எப்பணியும் செய்ய இருக்க, என் கை வந்து இன்னொருத்தருக்கு சேவை செய்யாது. அவருக்கு மட்டும் தான், சிவனடியார்களுக்கு மட்டும் தான். அப்படின்னு யார் ஒருத்தர் நேர்ந்து விடுறாங்களோ, அப்பதான் சைவ சமயம் சிவனடியார்களுக்கு சைவ சமயம் தழைத்து ஓங்கும். அந்த அவங்களுக்கு தான் அடியார்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்து, அந்த அடியார்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஏன்னா அவங்க வந்து உலக நன்மைக்காகத்தான் அடியார்கள். சுயநலத்துக்காக இருக்க மாட்டாங்க. தமக்கென முயல மாட்டாங்க. தமக்கென முயற்சியும் பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணவும் முடியாது. அங்க சாமி விடமாட்டார். ஏன்னா அவர வச்சு செய்றாரு சாமி. என்னவோ செய்றாரு. பொது நலத்துக்காக அவர வச்சுக்கிறாரு அவ்வளவுதான். கருவி ஆக்கிறார். இதான் செய்தி. சரி. இப்போ இந்த திருமந்திரம் பாடல் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இடகலை, பிங்கலை எல்லாம் தாண்டி சுழுமுனைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த சுழுமுனை எப்படி இருக்குன்னா, உள்நாக்கு வழியா பயணிக்குது. அதுல சுவாசிக்கிற ஒரு கலைய நீங்க வந்து குருநாதர் மூலியமா கத்துக்குங்க. அந்த உத்தம பிராணாயாமம் செய்யும்போது, நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான அந்த மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் அந்த இருக்கக்கூடிய அத்தனை தடங்கள் இருக்கக்கூடிய அத்தனை தீங்குகளும் விலகி, நீங்கள் அற்புதமாக பரலோக இன்பத்தை அடையலாம். அந்த லோகத்துல உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நினைத்தவாறு நினைத்த லோகத்தை நிற்காமியம் என்று சொல்லக்கூடிய நற்காமியத்தை நீங்கள் அடையலாம். தந்தின்று நற்காமிய லோகம் சார்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாட்டு. இன்னொரு முறை இந்த பாட்ட நான் படிச்சிடுறேன். மந்திரம் ஏறு மதி மந்திரமேறு மதிபானுவை மாற்றி கந்தாய் குழீர் கசடர வல்லார்க்கு தன்னின்று நற்காமிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அணிமாதியாமே. இதுதான் செய்தி சிவபெருமானே. அப்போ அந்த மந்திரம் ஏறுன்னா உரு போட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது சின்ன உருவு போட்டா மலை, பெரிய உருவு போட்டா மந்திரம் ஏத்துறது. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி மேருமலைன்னு சொல்லக்கூடிய சுழுமுனையில யார் ஒருத்தர் நடுநாடியை கொண்டு சுழுமுனையில பயணிச்சு சுவாசம் மூக்கு வழியா சுவாசிக்காம உள்முகமாக யார் ஒருவர் சுவாசிக்க முயற்சி, அதாவது குருநாதர் மூலியமாக அந்த சுவாசத்தை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வாய்க்கும், எல்லாம் கிடைக்கும் என்கிற ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பாடல் சொல்லுகிற அந்த நடுநாடி வழியாக பயணிப்பதற்கு சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய சித்த வித்தையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் பயிற்சி பெற்றவர்களுடன் நீங்க அணுகி கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் செய்தி. அப்போ வாய் விட்டு கேட்கணும். ஐயா எப்படிங்க ஐயா அந்த சுழுமுனைக்கு போறது? நிச்சயம் சொல்லி தரலாம். நிச்சயம் சொல்லி தரலாம். நான் சொன்னேன் சொல் வேறு, செயல் வேறு கிடையாது. நம்ம நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் ஸ்பாட்லயே என்னய்யா நான் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன வெறுமனே நானு இடகலை, பிங்கலை இப்படியே என் மூக்கு இப்படியே நான் மனம் வெளிய போற வரைக்கும் இந்த இடகலை, பிங்கலை வேலை செய்யும். அப்ப மனம் ஒடுங்கிருச்சுன்னா, அந்த சுழுமுனை வேலை செய்யும். சுழுமுனை ஒடுங்குறதுக்கு அதான் மூக்கு குத்துன மாடு, மூக்கு குத்தாத மாடு. இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. இந்த மூக்கு குத்துன மாடு நிச்சயம் நிலையடியில அப்படியே நிக்கும். அது இறை தரிசனம் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மூக்கு குத்தாத மாடு மதுல சுத்தி சுத்தியுமா வருமே கண்டி, கோயில் வாயில் உள்ள நுழையாது. நுழையாது. அப்போ மதுல மட்டும் சுத்தி சுத்தி வர போறீங்களா? கோபுர வாசல் வழியா உள்ள பயணிக்க போறீங்களா? அப்ப உள்ள பயணிக்கிறதுக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு. அதுக்கப்புறம் குருநாதர் நீங்க மிஞ்சுறீங்க. அது அது அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது குருவ மிஞ்சுறது சிஷ்யர்கள் இருக்கிறீங்க. அப்புறம் குருவுக்கே பாடம் சொல்ற பெரிய பெரிய அப்பாட்டக்கர்லாம் இருக்கிறீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, இந்த மதுலிருந்து உங்கள ஒரு கயிறு போட்டு, உங்கள ஒரு திசை திருப்பி, அந்த அடங்காத காளையா இருக்கிற மனச புடிச்சு, அப்பா உள்ள போனா தாம்பா தரிசனம் பண்ண முடியும். ஏகாந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தரிசனம் கோபுரத்த காமிச்சு,
திருவடியை காமிச்சு, அதுக்கப்புறம் சுவாசத்த சுட்டி காமிச்சு, சுழுமுனை வழியா தான்பா இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சு, அப்புறம் உள்ள கொண்டு போய் கர்ப்பகிரகத்துல நிக்க வச்சு, அப்போ அடங்குன பிறகு தானே ஒரு பெரிய கலைய நீங்க கத்துக்க முடியும். அதுவரைக்கும் அறியாமை தானே! அதுவரைக்கும் புதிரா தான் இருக்கும். நான் என்னதான் பேசினாலும் அது ஏட்டு சுரைக்காய் தான். கேட்கறது நல்லா இருக்கும். நீங்க எனக்காக கேட்கலாம். என் மீது அன்பு என் மேல உள்ள அன்புனால நீங்க கேட்கலாம். இல்ல நேரம் போலன்னு வந்திருக்கலாம். ஆனா, நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்கிறது தான் செய்தி. அப்ப வாழ்க்கையில நீங்க முடிவு எடுக்கணும். போதும். இந்த உள்முகமா பயணிச்சு, அந்த உத்தமமான கலைய அடைஞ்சு, நான் இந்த அனிமா சித்திகள்லாம் அடையறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் தருவார்ன்னு நம்பணும் நீங்க. ஆமா. நிச்சயம் நம்பணும். அது எல்லாருக்கும் வாய்க்கும். நல் உலகம் சாரலாம்னு சொல்றாங்க. அந்த நற்கதிய நம்ம பெறுவோம். ஆமா. தேவையில்லாத விஷயங்கள்ல அந்த அறியாமையிலிருந்து மீண்டு, அந்த சுழுமுனை மார்க்கமாக மேலே பயணிக்கக்கூடிய அந்த அற்புத கலையை மிக விரைவில நீங்கலாம் ஏங்கி கத்துக்கணும். ஆமா. நமக்கெல்லாம் இது எப்ப வாய்க்கும்னு கத்துக்கணும். அதான் நல்லது. நல்ல மாணாக்கர்களுக்கு, நல்ல மாணவிகளுக்கு அதான் அழகுன்னு சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். இதுக்காரும் பொறுமையா நின்னு, சலிப்பு வர மாரி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா, இந்த நேரத்துல வேற வழி தெரியல எனக்கு. இருக்கிற உண்மைய பகிரங்கமா சொல்றதுக்கு வழி தெரியல. சுழுமுனை நான் மார்க்கம்ன்னும்போது, அதுல யார் பயணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தான் நம்ம கத்துக்க முடியும். அதுல பயணிக்காதவங்க எத்தன முறை பட்டம் வாங்குனாலும், அது ஏட்டுச் சுரைக்காய் மட்டுமே தவிர, அது கறிக்கு உதவாது. இதான் செய்தி. நம்ம குறை சொல்றேன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. இத்தனடா பட்டம் வாங்கிறாரு, இத்தன பட்டம் வாங்கிறாரு அதெல்லாம் நான் குறை சொல்லல. அனுபவத்துக்கு வராத ஒரு கல்வி எதுக்குன்னு தான் கேள்வி. நமக்கு உதவாத கல்வி எதுக்குன்னு தான் கேள்வி. நமக்கு உதவணும் இல்லையா? அதான் படிப்பு. தன்னை அறிவது தான் படிப்பு. மத்த படிப்பெல்லாம் புறப்படிப்பு. அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும், கல்வி தரும், பொருநாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, முக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டைக்கூடல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே! நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவு செய்யும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய! சிவாய நம! சிவாய நம!